என்னடா வயித்தை தடவிட்டு இருக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊசி போட தாங்க போகிறோம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக டைமுக்கு சாப்பிடாம வயித்துல புண்ணு விழுந்துருச்சுங்க. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறோம். நீங்களும் டைமுக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி போட்டு வழியில் நீங்களும் தடவிட்டு வரணுங்க. பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைமில் காலையிலையும் சாப்பிடாம போயிருக்கேன். மற்ற டைமும் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு உரப்பே எடுக்க முடியலங்க. அப்படி எடுத்தாலுமே வயிறு காந்துது. மத்த என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு வயிறு லைட்டா காந்த தான் செய்யுது. அதனால தயவு செஞ்சு நீங்க காலையில சாப்பிடாம இருக்காதீங்க. அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட்டு வயிற ஃபுல் பண்ணிருங்கங்க. ஸோ, இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட அண்ணன் வண்டிய சர்வீஸ் சொல்லணும்னா அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, பைக்கு சர்வீஸுக்கு ஏகப்பட்ட பைக்கு நிக்குது. சரி ஓகே ஓட்டிட்டு அப்படின்னு நம்மளும் அப்படியே இங்க வந்துட்டோங்க. நம்ம கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கிறோம். நம்மளும் அப்படி தொழுதுட்டு கிளம்பிரலாங்க. தொழுதுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு தாங்க போகிறோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது சரியான வெயில். எங்கள் அம்மா முன்னாடி மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தாங்க போல். அந்த ஆர்டரும் அப்படியே வந்துட்டேங்க. வாங்கிட்டு அப்படியே ஓடிபி மட்டும் மேடம். ஆமாம், அந்த அன்றைக்காங்க பாருங்கள், அவங்க தான் ஓடிபி. ஆ ம் எந்த பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதில் அவங்களோட திங்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மாவை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தா அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இங்கே நின்று என்னை ஃபுல்லாக எடுமா. இப்படி வச்சிருக்கேன் தெரியுது. ஆனால் தெரியவே இல்லை. நான் சொன்னதுக்கப்புறம் தான் கேமரா மேலே ஏற்றி எடுத்தாங்க. நான் வேணா இன்னொரு வாட்டி போட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். தெரியுது தெரியுது தெரியுது. என்ன தெரியுது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சரி, ஈவினிங் நம்ம சன்செட் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே இப்படி இருக்குது. செமையாக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ நான் இந்த வீடியோ இந்த விலாக் போட்ட ஒரே காரணம், நீங்கள் யாருமே காலையில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான். டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.